ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்ன தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தை எண்ணி வர 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான கும்பராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கும்பராசி நட்சசாரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். இந்த பதிவு நான் எப்படி பார்த்து எப்படி விளக்கம் நான் புரிஞ்சுக்கணும் விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாசி கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டு 2 பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்ட பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட ஒரு லான் ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லான் போட்டு இருந்த இடத்துல வந்து எண்ணி வேற, அதான் முதல் பாகம் முதல் வீடு லக்கணம். ஓகேங்களா? அதுலேருந்து 1 2 3 எண்ணி வர 3ஆம் பாகத்தோட கும்பராசி பதிவு தான் இந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? அப்போ அந்த நீ சொன்ன இடத்துல இந்த கிரகம் இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் புத்திநாத புதன் பாகம் அதை பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு புத்திநாத செவ்வாய் பாகம் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுலேருந்து எண்ணி போய் அது எத்தனை பாகத்தில் இருக்கிற அத்தனை பாகத்து வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ வந்து ரச சாரத்தை எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி அதாவது ஜாதக அதை ராசி கிடத்துக்கு முன் பேச்சில் அது நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அது நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர குறியிட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அந்த நட்சத்திர சாரத்தில் வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நேரம் உங்களுக்கு தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் அளித்து உங்களுக்கு அழிக்கிறாங்க ஒரு புரிதலோட விளக்கத்தோட புரிதல் விளக்க பதிவு. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சுக்கிர தசை இல்லைங்களா? அப்போ சுக்கிர தசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடையவன் 11 கூடையவனுடைய தசைங்க. ஓகேங்களா? அப்போ சுக்கிர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கூடையும் 12 கூடையும் புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர தசையானது 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சுக்கிர தசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரதசையானது உங்களுக்கு 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சுக்கிரதசை பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தியானது பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் 2 மாதம் வரையும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனுசு லக்னம் தனுசு ராசி பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. தனுசு லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரதசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது லக்ன பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான கும்பராசியில் இன்னும் நட்சசாரம்னு பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ கும்பராசி என்ன நட்சசாரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்ட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அடுத்து சதை 1 3 4 பாதம் இருக்கும். அடுத்து புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. அவிட்ட சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் அதாவது சுயசாரத்திலே போய் பயணிக்க 5 கோடி 12 கோடியவன் உங்களுக்கு புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் இப்போ வந்து இந்த இடத்துல பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 3 சம்மந்தப்பட்டு அப்போ 5 12 டபுளாக சம்மந்தப்பட்டு இப்போ புத்தி நடத்துகிறார் செவ்வாய் பகவான். அப்போ இதுக்கு இன்னும் ஒரு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்கள் இருக்க பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லாப மோட்டிவில் போயிட்டுருப்பாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்டோட போயிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரத்தத்துவம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது போயிட்டுருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில தவறுகள் ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர்கள் கேடும் தன்னோட ஆசைக்காக அதாவது செலவு பண்ணி போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பாலின விஷயத்தில் அது மாதிரி ஒரு டாட்டா கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முறையாக போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறு பையன் கூட தூரத்து பயணமாக இருக்கும். அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்புன்னு ஏதோ ஒரு செலவு வேணும், ஏதோ நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் நம்ம தேடி வருமானு கேட்டாக்கா கண்டிப்பாக தேடி வரது கொண்டாட பாயிண்ட் வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த பூர்வீகம் இந்த மாதிரி இடத்துல இந்த சம்மந்தப்பட்ட அனைத்திலும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. நீ எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சதயம் சாரத்தில் உங்களுடைய 5 கோடி 12 கோடி செவ்வாய் பலன் தான் என்ன பலன் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ தான் 3 சம்மந்தப்படுறது ராகு சம்மந்தப்படுறது 5 12 பயணிக்கிறாங்க. அப்போ இது என்ன பலன் கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்களுடைய பூர்வீகத்தில் அதாவது ஒரு இடங்கள் இருக்குது, ஒரு வீடு வாசல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த காலகட்டங்கள் இருக்குது கேட்டோம்னாக்கா அது மூலிமா லாபம் பெறத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா எதுனாலும் செய்யக்கூடியன்னு துணியும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று பண்ணி அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிற வேகமும் அதை பார்த்தீங்கன்னாக்கா அட்டாதடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முயற்சி ஒரு தைரியம் நல்ல செயல்பாடோட இந்த காலகட்டங்களில்
செயல்படுவோம். ஆனால் அது லாபகரமாக இருக்கும், கொஞ்சம் பாதகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக சூதனமாக நாசுக்காக நம்ம கையாளுறது நல்லதுங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பல்லு சம்மந்தப்பட்ட, எஃகு சம்மந்தப்பட்ட, தீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். கரண்ட் சம்மந்தப்பட்ட, மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு பயணம், தூரத்து பயணம் அதிகமாக வரும். இரவு நேர பயணத்தை நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புறம்போக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது குடி போதைக்கு நம்ம அடிமையாகிறது. ஓகேங்களா? ஒரு கள்ள தொடர்பு கூட நம்ம அடிமையாகிறது. இதெல்லாம் பார்த்து வரும், கொஞ்சம் பார்த்து சூதனம் இருப்பது நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோதரிகள் இருக்குமானால் அவங்க பார்த்து இந்த காலகட்டங்களில் சுகபோகமாக போவாங்க வருவாங்க, வெளியூர் பயணம் போவாங்க வருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணம், தூரத்து பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வெட்டி கண்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட முயற்சி மூலியமாக, தன் செயல்திறன் மூலியமாக பார்த்தீங்கன்னா லாபத்து பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க. விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் சேர்ந்து ஒரு பயன் பெறுவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் தேவைங்க. ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தில் சின்ன ஒரு இக்குகள், சின்ன பிரச்சனை வரதான் செய்யுங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் இருக்கணும். அது பங்காளி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் இருப்பது நல்லதுங்க. அதை பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி கோளாறுகள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தைரிய வீர், கொஞ்சம் வேகத்தை காட்டும் நேரத்தில் மனசு வேகத்தை காட்டும், கோவத்தை காட்டும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அடக்கிட்டு வாங்க. ஒரு சிறப்பாக ஒரு பாயிண்ட் அடுத்தது காட்ட நீங்கள் போகலாம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 5 கோடி 12 கோடி செவ்வாய் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் பார்ப்போம். அப்போ போராட்ட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி 4 கோடி சாரம் இல்லைங்களா, குருவோட சாரம் இல்லைங்களா? அப்போ அது மேலே பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க, 3 சம்மந்தப்பட்டு, 1 4 சம்மந்தப்பட்டு, மேலே 5 12 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி, உச்சக்கல்வி படிக்க உண்டான ஒரு பாயிண்ட் அப்போ அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம். இப்போ டீனேஜ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் அமைச்சு கொடுக்குறது, ஒரு வண்டி ஆர்டர்ஸ் பண்ணுறது, புதுசாக அவங்களோட எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போ உங்களோட உடம்பு சுகபோகத்தை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சுகபோகத்தின ஆசைகள் நிறைவேற்றி வைக்கிறது. ஓகேங்களா? அப்போ அவங்க மூலியம் தூரத்து பயணம் போகிறது, ஒரு சுற்றுலா போகிறது, வெளியூர் போகிறது, வெளியூர் தங்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, உச்சக்கல்வி படிப்புக்கு உண்டான செலவினம் பண்ணுறது, அதுக்குண்டான பயணம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, மாநில சம்மந்தப்பட்ட தொடர்பு, ஒரு ஜோதி சம்மந்தப்பட்ட தொடர்பு, இதெல்லாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலம் லாபம் பெறுவோம். அதுக்குண்டான ஒரு விரையும் செலவு பண்ணி பயணிப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு போடக்கூடிய ஒரு கொஞ்சம் அதாவது வந்து ஒல்லியாக இந்த காலகட்டம் கொஞ்சம் வெயிட் போடுவாங்க இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? அந்த வெயிட் போடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குலதெய்வத்து மூலியமாக, பூர்வீகத்து மூலியமாக, குழந்தைங்க மூலியமாக, ஒரு அரசு சம்மந்தப்பட்ட மூலியமாக, அரசியல் சம்மந்தப்பட்ட மூலியமாக, இது அனைத்து மூலியமாக நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய மோட்டிவ் இருக்கும். அது மூலியமாக சின்ன பிரச்சனை வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசார சூதனம் பாருங்க. பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.